திமுக வந்து எடப்பாடியுடைய ஆட்சியை கலைக்க பார்த்தார்கள். அதற்கு டெல்லியில உள்ளவங்க தான் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க அரணாக இருந்தார்கள். எங்களை பாதுகாத்தார்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதா? இது பூனைக்குட்டி இல்ல, பெருச்சாளி. பெருச்சாளி வெளியே வந்து விட்டது பொந்துல இருந்து. அப்ப இன்னைக்கு அப்பட்டமான முறையில தமிழக மக்கள் மத்தியில திரு எடப்பாடியார் அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்காரு. என்ன தெரியுமா? 4 ஆண்டு கால எடப்பாடியாருடைய ஆட்சியில முழுக்க முழுக்க RSS உடைய ஆட்சி தான் நடந்தது என்று நாம் விமர்சனம் பண்ணோம். வெளிப்படையா RSS வந்து இயங்க ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல. CAA, NRCயா, குடியுரிமை திருத்த சட்டம் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அளிக்கப்பட்ட அந்த சட்டம், உருவாக்கப்பட்ட சட்டத்துக்கு வலித்து கொண்டு போய் என்ன செஞ்சார் இவர் எடப்பாடியார்? கையெழுத்து போட்டார். இப்ப இன்னைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் வந்திருக்காரு. எங்க வந்து மத்திய ஒன்றிய சர்க்கார் தான், மோடி, அமித்ஷா தான் காப்பாத்துறாங்க எங்க ஆட்சியை. அதுக்கு நன்றி கடனா தான் அவர் நினைச்சிருக்காரு. அவர் போய் அந்த வாக்களிச்சாரு. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து உதய் மின் திட்டத்திலே வந்து கையெழுத்து போட மாட்டேன்னார். மோடி எவ்வளவு கெஞ்சி கூத்தாடியும் அதெல்லாம் முடியாது, 75% வந்து எங்களுடைய கடனை நீ அடைக்குத இடையா கேட்டாரு. அந்த உதய் மின் திட்டத்திலையும் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டாரு. இப்ப எல்லாம் வெளியே வந்து விட்டதா? முத்தலாக் தடை சட்டமா இருக்கட்டும், வேளாண் திருத்த சட்டமா இருக்கட்டும், விவசாயத்தையே கொன்றொழிக்கிறது, விவசாயிகளை கொன்றொழித்த சட்டம். 750க்கு மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தின் போது சுடப்பட்டார்கள், அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் வந்து செத்து மடிந்தார்கள். அவ்வளவு மோசமான சட்டம். அந்த சட்டத்துக்கு வலிந்து கொண்டு போய் எடப்பாடியார் வந்து என்ன செஞ்சாரு? கையெழுத்து போட்டாரா இல்லையா? இதெல்லாம் அப்ப எதுக்கு? நன்றி கடன். அவர் 4 வருஷம் ஆட்சி செய்ததுல வந்து திமுக ஆட்சியை கவுக்க பார்த்துச்சு. எங்களுக்கு மோடி, அமித்ஷா தான் வந்து எனக்கு பாதுகாத்தாரு. அதுக்கு நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த நன்றியை மறக்காமல் இப்பதான் திரும்பவும் சென்றிருக்காரு. அவரோட பாத்தீங்கன்னா CV சண்முகம், தம்பிதுரை, அப்புறம் வேலுமணி, அவரு முனிசாமி அண்ணன், எல்லாரும் எல்லா சீனியரும் போயிருக்கிறாங்க. இந்த லட்சத்துல தான் அதிமுக இருக்கிறது. அடிமை திமுகவா ஆகிவிட்டது. நாம கூட பார்த்தோம், டிசம்பர் மாசம், ஜனவரி மாசம் அவர் வெளியே வந்துருவாரு. அதிமுக எடப்பாடியார் கையில தான் இருக்கு. அதனாலதான் அமித்ஷாலாம் வந்து என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க, செங்கோட்டையில வெளியில உருவாங்கன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து சரண்டர் ஆகிற மாதிரி சரண்டர் ஆகுறாரு. அப்ப இவர் திருந்துவதாக தெரியவில்லை என்பது நம்ம தெளிவா காட்டுது.